என்ன நடந்தாலும் சரி சார், பொங்கல் கொண்டாடுறதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. இந்த பொங்கலை ஏன் கொண்டாடுறோன்னு கேட்டால் அவன் என்னென்னமோ காரணம் சொல்லுவான். இந்த விவசாயத்தை கொண்டாடுறதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம், விவசாயிகளை கொண்டாடுறதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம், இவ்வளவு ஏன் மாட்டுக்கு நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்காக அதை பெருமைப்படுத்துறதுக்காக பொங்கலை கொண்டாடுறோம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வேணா இவங்க அப்படியெல்லாம் அந்த பொங்கலை கொண்டாடி இருக்கலாம். பட் இப்போ பொம்பளை பிள்ளைகளா ஃபீல் பண்றதுக்காகத்தான் சார் பொங்கலை கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. வருஷம் பூரா பக்கத்துல தான் சார் இருக்கிறாங்க, அதே ரோட்ல தான் போயிட்டு வரோம். ஆனா என்னைக்குமே இவங்களெல்லாம் பார்க்குறப்போ அந்த ஒரு பொம்பளை புள்ளன்ற ஃபீல் மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அப்போ மட்டும் எப்படித்தான் இப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறாங்கன்னு தெரியல. பக்கா பொம்பளை பிள்ளைகளாட்டமே இருக்கு சார், அசல் பொம்பளை பிள்ளைங்க. இதுக்காகவாது நம்ம கொண்டாடணும் இல்லையா? அந்த சேலையை கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு உண்மையிலே அவங்க நடந்து வர்றதை பார்க்குறப்போ என்னடா ஜீன்ஸு, என்னடா சுடிதாரு, என்னடா இது அந்த ஸ்கர்ட்டு, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் மர்க்கையா அதெல்லாம் வெக்கப்பட்டு தூக்குல தொங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மையிலே சார் அந்த பொம்பளை பிள்ளைல அந்த சேலையிலையும் தாவணிலையும் பார்க்குறப்போ தப்பான ஆங்கிளில் சொல்லலை, நம்ம ஊருன்ற நினப்பு, இது நம்ம இடன்ற நினப்பு அப்பத்தான் வருது. ஆனால் இவங்க யாருமே அதை கட்டுறதே கிடையாது. ஏன் பயல்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம். இவங்களுக்கும் வேட்டி எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி சம்பவத்தை அன்னைக்கு தான் கட்டுறாங்க. மற்ற நாளெல்லாம் தமிழர் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக வேற வழி இல்லை அப்படின்றதுனால கட்டுறாங்க. அதையும் எப்படி கட்டுவாங்க? இவங்களுக்கெல்லாம் வேட்டி இடுப்புல நிற்காது. குட்டி பிள்ளைகளுக்காக இந்த கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படின்ற ஒரு வேட்டியை கொண்டு வந்தா எருமையெல்லாம் இதே வேட்டியை சூஸ் பண்ணுது, எங்களுக்கும் அதே மாதிரி செஞ்சு கொடுன்ட்டு. இல்லைன்னா இடுப்புல நிற்க மாட்டேங்குது. அது எப்போ பாக்கெட் வச்ச வேட்டியெல்லாம் பார்க்குறாரா? வேட்டி கட்டினா முதல்ல அன்றாயிரம் போட பழகுங்கடா சார். அதான் சார் நல்லா இருக்கு. வேட்டியை நீங்கள் ஒட்டி கட்டினீங்கன்னா வேட்டி கட்டுற ஃபீலே வராது. அந்த வேட்டி இடுப்பில் இறுக்கி நிற்கணும், எடுத்து மடித்து கட்டுறப்ப அந்த முடிப்பு அதே சென்டரில் தூங்கி அது நடந்து போகிறப்ப தான் அது பார்க்கறதுக்கு நமக்கே ஒரு ஃபீல் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னதான் நீ வேட்டி கட்டினாலும் அந்த ஃபீல் வராது. பட் பசங்க வேட்டி கட்டுறதை பார்க்குறப்ப அது ஒரு தனி. இருந்தாலும் பொம்பளை பிள்ளையவே அந்த சேலையை கட்டிக்கிட்டு உண்மையிலே சார் நல்ல ஜிகுன்னு சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே பின்னாடி அந்த கொண்டையெல்லாம் போட்டு முடியெல்லாம் விட்டு அதில் பூவை வச்சுக்கிட்டு அவங்க வர்றப்ப தான் பொங்கலாகவே நமக்கெல்லாம் தெரியுது. அட்லீஸ்ட் இவங்க, ஆனால் இவங்கள மாதிரி இந்த கட்டிக்க இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ரெடிமேடாக சேலை கட்டுறதுக்கெல்லாம். பட் இருந்தாலும் அதை யாரும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண, அது ஒரு ஃபேன்சியாக தான் பார்க்குறாங்க. மற்றபடி இவங்களுக்கு எல்லாருக்கும் சேலை கட்ட தெரியுது. ஆனால் ஏன் நம்ம போயிட்டு இந்த ஏன்னா சேலை கட்டுறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது, மற்ற விஷயங்கள், அதாவது ஆஃபீஸில் இருக்கிறது, நடக்கிறது, பஸ்ஸில் ஏறுறது, படிக்கட்டில் ஏறுறது, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அட்லீஸ்ட் அடிக்கடி அதை சேலை கட்டினீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பெண்ணாக உணர்கிற தருணத்தை விட உங்களை நாங்கள் பெண்ணாக உணர்கிற தருணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இனிய பெண்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.